நீங்கள் எச்ராஜா குட் சொன்னால் அதை ஒத்துக்குவீங்களா நீங்கள் எங்களை சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். எச்ராஜா அருமையான கட்சி நீங்கள் சொல்லிட்டாரா, நீங்கள் அதுக்கான பேச்சு விட்டுருவீங்களா? அவர் யாருங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு? அவர் அந்த கட்சியில் என்னவா இருக்காரு முதல்ல? அவர் இப்போ பேசினா அப்புறம் பேசி மறந்து வேற ஒன்று பேசிட்டு போவார். அவருக்கு சில அது கருத்து இருந்தது, ஐயோ எச்ராஜா என்ன நினைக்க போகிறாருன்னா வாழ முடியாது. எங்கள் தீர்க்கமான சிந்தனை, தெளிவான முடிவு, ஒரு எதிர்காலத்தை பற்றி கவலை உள்ள ஒரு மனிதன் சூழ்நிலைக்கு நம்ம சுதந்திரம் வேணும்னு ரோட்டில் போராடினவர் ஏன் வட்டமேஜ மாநாட்டில் போய் காந்தி லண்டனில் போராடணும்? வேற ஒரு மாற்று பேச்சில் கிடச்சா சரிதான் தானே போய் பார்க்க போகிறோம். முரண்டு பிடிச்சி தனித்தனியாக நிற்கலையே. அதனால் சூழ்நிலையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நாளைக்கு 2000 ஒரு ஆட்சி இங்கே அமைய போகுது. அது பாரதிய ஜனதா அங்கே இருக்கும்போது இங்கே இருக்க ஆட்சி நமக்கு தேவையானது கிடைக்கணும். யாராக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறோம். நாங்கள் திராவிட முன்னேற்றம் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு ஆராய்ச்சி ஆகணும். இது நம்ம ஏடிஎம்கேயா அப்படின்னு யோசிக்கல, இது பெஸ்ட்டாக இருக்குன்னு. இன்னொன்று நாங்கள் எங்களுக்கு இந்த 22 வருஷத்தில் நாங்கள் இந்த எங்கள் சொன்ன மாதிரி நிலத்தரசியல் சரி, மக்கள் சபை, மக்கள் கிராம சபை இருந்தாலும் சரி, நல்ல செயல்பாடுகள் நாங்கள் ஆசைப்பட்டலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில். நாங்கள் விருப்பப்பட்டலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது நாங்கள் ஆதரிச்சோம்.